ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த எவ்ரி ஆர்கன்ஸ் பற்றி. பட் நம்ம உடம்புக்கு முக்கியமான ஆர்கன் எதுன்னா அது லிவர் தான். அது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. பட் நான் எதிர்க்கிற வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை லிவர் என்ன பண்ணும். இன்ஃபேக்ட் லிவர் வந்து இப்போது மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் பிவிட்டல் ஃபங்க்ஷன் ஒரு பாடியில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் இருந்தாலும் விச் இஸ் குவைட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் என்ன பண்ணும்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ், செக்ரேஷன் ஆஃப் பைல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பைல். நம்ம டாக்ஸின்ஸ் எஸ்பெஷலி நம்ம உடம்புல இப்போ நிறைய ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பேசணும்னா டாக்ஸின்ஸ் உடம்புல வந்துருச்சு. அந்த டாக்ஸை டீடாக்ஸ் பண்ணுறது எதுனா லிவர் தான். அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஸோ மச் டெலி ரைட் ஃப்ரம் ப்ரோட்டீன். நம்ம ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டா உடனே இப்போ வெயிட் லிஃப்ட்ஸ் இல்லை பாடி பில்டர்ஸ்லாம் கேட்டிங்களா எக்ஸசைஸ் பண்ணோம்னா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ்? இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லிவர். இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது பேர் வந்து அந்த பியானிஸ்ட், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் வந்து ஓப்பனிங் லைனே, அந்த படத்தோட ஓப்பனிங் லைன் ஃபர்ஸ்ட் லைனே வந்து வாட் இஸ் லைஃப் is nothing but the liver. That is the opening line. What is life? It is nothing but the liver. அதுலயே வந்து எல்லாமே அடங்கிடுச்சு. லைஃப்னா என்ன? லிவர் சரி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மற்ற உறுப்புகளும் மற்ற என்டையர் பாடியே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். ஆர் என்டையர் டிஎன்ஏ மைக்ரோமண்டியில் சொல்கிறது பதிலாக நம்ம பாடி ஃபங்க்ஷனில் வந்து த ஃபர்ஸ்ட் ஆர்கன் தட்ஸ் லைக் த கிங் ஆஃப் ஆர்கன் சொல்லும்போது இட் இஸ் த லிவர். ஐ டோன்ட் நோ வெதர் அதர் டாக்டர்ஸ் வில் அக்ரி, பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேக்ட். If your liver is good, everything else starts, because it's kind of it's interconnected. Everything is interconnected in the body. And நம்ம பாடி ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான விஷயங்க. அது நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோன்னா அது நம்மள நல்லா பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் ஏஞ்சிக்கிறோம், என்ன ஏதோ நிறைய விஷயம் நடக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்குது, லைஃப்பில் அது இருக்குது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். பட் ஏதாவது வந்தால் தான் அப்போ தான் ஐயோ என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குமா. we are going to a panic mode. So coming back to today, லிவரில் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், சிரோசிஸ் பற்றி பேசலாம், லிவர் கேன்சர் பற்றி பேசலாம். பட் அடிப்பட்ட பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா we have to talk about is fatty liver. ஒரு காலத்தில் வந்து ஃபேட்டி லிவர் பற்றி பேசணும்னா நம்ம என்ன பேசுவோம்? குடித்தாதான், அதாவது ஆல்கோஹால் அடித்தா தான் ஃபேட்டி லிவர் வரும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போது அதையும் மீறி, இப்போது குடியும் மீறி இப்போ என்ன ரொம்ப நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன நம்மளுடைய எப்படி வாழறோம், இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா லிவரை வந்து இட்ஸ் புஷிங் ஆன் டு த collection of fat on top of the liver and preventing the functions of the liver, which is why this non-alcoholic fatty liver is becoming one of the biggest killer in death rates when it comes to around நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்ஸ் எடுத்தீங்கன்னா up to 10 to 50% of the global death வந்து according to the WHO and all those people, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 to 50% of the estimated liver, especially fatty liver death happens in India. That's huge. அது எதுக்கு நடக்குதுன்னா சொல்லி யாருக்கும் தெரியாது. No one is aware of something called a non-alcoholic fatty liver. How do we, what is it? எப்படி அது? ஒன்றும் இல்லை, சாப்பாடு தான். ஒரு பக்கம் பார்த்தா வந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக அதுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இந்த கையில் ஒரு மொபைல் இருக்கப்போ அந்த மொபைலை பிடிச்சிட்டு அவ்வளோதான், பாதியிலே ஓடிடுது. காலையில் ஃபஸ்ட்டு ஏன் சொல்லி மொபைல் தான் பார்க்குறோம், கடைசியாக தூங்கும்போது மொபைல் தான் பார்க்குறோம். அதுவே it brings a kind of a sedentary lifestyle where you sit and you don't do anything. வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலைக்கு போனால் அங்கேயும் உட்காந்துருக்கோம். எங்கே போனாலும் we started sitting down. So what do we do? How do we prevent this? என்ன பண்ண முடியும்? We start with just ஒரு சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. ஒரு 1 hour காலையில் நடந்தால் பாருங்க. எல்லோரும் கேட்கல என்ன தான் பண்ணுறதுன்னு. பண்ணணுன்னா பண்ணலாம், நடக்க ஆரம்பிங்க. ஒரு 1 hour, சரி 1 hour முடியல, ஒரு 1/2 hour நடக்கும். காலையில் ஒரு 1/2 hour, நைட்டில் ஒரு 1/2 hour. இப்போ எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறோம், இதுவும் நம்ம ஸ்லைட்டாக அப்படி ஆரம்பிச்சு விட்டுருந்தீங்களேன், நம்மளுக்கு மட்டும் ஹெல்த்தினா நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த்தியாக இருப்போம். This is where we start. We start with a small walk. அதுக்கப்புறம் என்ன? We go get an assessment. இன்னைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், they have always been a pioneer in bringing something new. First time தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன், அதாவது எனக்கு வந்து ஒரு நோட் கொடுக்கும்போது ஃபைப்ரோ ஸ்கேன் 2.0 கொடுத்தாங்க. அதாவது
next version. What is the advancement? Why they're bringing that now? The 2.0 is nothing but it's ultrasound. It detects the stiffness and thickness of the liver. Due to the fattiness that's caused on the liver, the amount of thickness that happens, that prevents the function solted. Through that they diagnose. Usually you have to do a biopsy, which is after doctors which is quite expensive. Afford பண்ண முடியாது, நாங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் முடியாது. அதுவும் பயாப்சி என்னன்னா ரொம்ப பெயின்ஃபுல். அது வந்து ஒரு நீடில் விட்டு அதுக்கப்புறம் பங்க்சர் த பாடி, த அமௌண்ட் ஆஃப் blood that gets spilled around into the internal hemorrhage that happens, so on and so forth. The doctor, yes, he's agreeing. Thank you. But that's a fact. The amount of hemorrhage that happens, internal the things, that the pain the patient goes through. That patient வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பயோப்சி பண்ணும்போது. இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் a new machine which does the same procedure, maximum பார்த்தா 5 to 10 minutes. அதுவும் அந்த அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா not only it helps in the faster scanning of the through ultrasound, it also has the latest in terms, it helps the health provider in accessing the entire functions. It's much more advanced. The functions are way easier to record. And அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட்னா ஒரு இமேஜ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் we can scan. So எல்லாமே it's getting streamlined. It's betterment for the as well as hospitals, well, it's better for the patients. So very short as சொல்லணும்னா இப்போ we are starting here today is actually we should start a long time ago, is taking care of the liver. இதில் ரொம்ப வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக அப்சர்வ் பண்ண வேண்டியது, இந்த ஃபேட்டி லிவர் இஸ் ரிவர்சிபிள். கண்டிப்பாக வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தாலே இதில் வந்து லிவரில் வந்து கிரேட் 1, 2, 3, 4 இருக்குது. 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கிரேட் 1, ஓகே, யூஆர் லக்கி, இட்ஸ் ஏர்லி டிடெக்ஷன். கிரேட் 2, பரவாயில்ல, யூ கேன். பட் கிரேட் 3 and கிரேட் 4 போனாலே இட்ஸ் getting back to a healthy liver is really difficult unless you are very strict with yourself and take the right medication. Doctors will follow up on no. Now, in the கருவி மூலமா through the scan, what is going to happen is the early detection of fatty liver and how to reverse it. இப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது, இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ 2024 இந்த ஃபெப்ரவரி மாதமே ஒரு நியூ ட்ரக்ஸ் have come. அதுவும் வந்து ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி இந்த ஒபிசிட்டிக்காக நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ்க்காக அந்த மருந்து எடுப்போம். அது இப்போ யூஎஸ்லேயும் நார்வேலையும் வந்து பயங்கர பாப்புலர் ஆகி அந்த மெடிசன் வந்து இப்போ ஸ்டோர்லேயே கிடைக்கல, செல்லிங் ஆஃப் த கவுண்டர்ஸ். Ozempic is one of the drugs which is selling off the shelf. Adana luckily it's coming out. It's also related to America, which has one of the components which helps in a healthy liver. So again we have medicines, but now medicine எல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். That is only through we take care, we do a daily exercise. இப்போ என்னன்னா இப்போ டாக்டர் போகலாம், ஃபர்ஸ்ட்டு கெட் அ செக், ஒரு மாஸ்டர் செக்அப். அதில் வந்து ஸ்கேன் இருக்கும், நம்ம லிவர் எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஸ்டேஜ் 3 or stage 2 or stage 1? ஸ்டேஜ் 1 அது வண்டர்ஃபுல். ஸ்டேஜ் 2னா ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ரிவர்சிங். என்ன பண்ண ஒரு ஃபியூ டேஸ்க்கு, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு லெட்ஸ் கம் டு அ நைசர் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கேலரி இன்டேக் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரைட் சாப்பாடு. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது டெய்லி இட்லியோட சாம்பார், அதுக்கப்புறம் வந்து மதியானம் ஆனால் பிரியாணி கட்டிக்கிட்டு நைட் ஆனால் எக்ஸ்ட்ரா சாப்பிடாம ஒரு கண்ட்ரோல் டயட்டாக லெட்ஸ் ஹேவ் 2 idlis in the morning. லெட்ஸ் ஹேவ் அ வெரி ஒரு வெஜிடேரியன் டயட்டாக ஒரு 2 மாதத்துக்கு அப்படி நம்ம லீட் பண்ண ஆரம்பித்தாலே we can reverse fatty liver, and that's where we start. And இது வந்து டாக்டர் சொல்லி நம்ம பண்ண அவசியம், நீங்களே பண்ணலாம். You yourself can start it on your own. நீங்களே வந்து fatty liver, you can take care of yourself with the doctors giving you the right medication depending on what stage you are. They will guide you. And I'm very happy and proud that Apollo Hospitals has started this wonderful initiative. And the awareness கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு காலத்தில் வந்து இந்த டிசீஸில் வரணுன்னா எப்படி ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசு தாண்டணும். இன்றைக்கி வந்து பார்த்தாலும் 20 வயசுல 25 வயசுல 30 வயசுல வர ஆரம்பிச்சிச்சு. So we need to take care of our generation, the future generation. We need to be, அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். It's just a small thing, but it's a bigger step in a larger direction. Only when our generation is healthier, the nation will be healthier. நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா
நம்ம பாப்புலேஷன் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் வந்தால் தான் அவேர்னஸ் பண்ண தான் அவங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். ஸோ தேங்க்யூ to Apollo Hospital and to all the doctors from the Hepatologist department. I'm really happy that you made me a part of me today. And I want the press and all the Patrika Nanbalaname to take this message across. Let's make India a more better place to live in. Thank you. Thank you so much, sir. Can we have a bigger round of applause for Mr. Prashanth Thiagarajan, please? Thank you so much, sir, for being a face of this message and spreading this message. It means a lot to us, and I think a lot of people will benefit out of this. Yeah.